இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பெஷலான உப்பு கறி. அடிக்கடி ஸ்கூல் லீவுக்கு அம்மாச்சி வீட்டுக்கு போகிறப்போ எனக்கும் என் தம்பிக்கும் இது செஞ்சு கொடுப்பாங்க. நானும் அவனும் போட்டி போட்டுட்டு சட்டை போட்டுட்டு எனக்கு உனக்குன்னு சாப்பிடுவோம். முக்கியமாக இந்த சட்டியும் இந்த கரண்டியும் யாருக்குன்றது தான் டாஸ்க்கே. சைட் டிஷ் வழக்கம் போல் சிக்கன் 65. நான்வெஜ்னாலே எங்கள் வீட்டில் 65 இருந்தே ஆகணும். அது என்னவாக இருந்தாலும் சரி. அப்புறம் இவங்க சிக்கன் எடுத்துகிட்டு வரப்போ ப்ரீ மேரினேட்டட் அந்த ஃப்ரைட் சிக்கன் அங்கேயே விற்றாங்கன்னு சொல்லிட்டு 12 பீஸ் 150 என்னமோ தான் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு பொரிச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் எங்களுக்கு இன்றைக்கி சைட் டிஷ் ஆயிடுச்சு. நல்ல உப்பு கறி வந்து சுருள சுருள வதக்கணும். இரும்பு கடாய் இல்லைன்னா இந்த மாதிரி கடாயில் தான் நான்ஸ்டிக்கோட இதுதான் ப்ரிஃபரபிள். எனக்கு அயன் கடாய் வந்து மெயின்டைன் பண்ண தெரியல. ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அது ரஸ்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த கடாயை யூஸ் பண்ணுறது. ஓடிடியில் பராசக்தி மூவி வேறு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதனால் அதை பார்த்துட்டே சாப்பிடலான்னு எல்லாம் ஹாலில் உட்காந்து சமையல் போட்டு எங்களுக்கு எல்லாம் உட்காந்து ஒன்றா சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், சாதம் வடிச்சாச்சு. அப்புறம் தயிர் ரெடி. உப்பு கறி தான் இன்றைக்கி வந்து மெயின் டிஷ்ஷே. அதனால் சாம்பார் குழம்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதிலேயே கடாயிலே போட்டு இது எங்கள் அம்மாச்சி தான் இப்படி பண்ணி தருவாங்க. அந்த கடாயிலே போட்டு பிணைஞ்சு ஆளுக்கு வந்து உருண்டை சாப்பிட உருண்டை பிடிச்சி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா கொடுத்தாங்க. இப்போ வந்து நான் கொடுக்குறேன். நான் ஒரு காலத்தில் உருண்டை வாங்கி சாப்பிட்டதோட இப்போ என் குழந்தைங்களுக்கு நான் உருண்டை பிடிச்சி கொடுக்குறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போகுது பாருங்கள் வருஷங்கள். இதில் தக்காளி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 1 கிலோ மட்டனுக்கு 2 கிலோ சின்ன வெங்காயம் போடுவோம். இப்போ 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ 1 கிலோ சின்ன வெங்காயம் போட்டு வெறும் வரமிளகா தான் இதோட வந்து காரத்துக்கு. தட்டெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு அந்த வடை சட்டியோட கொடுங்கன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். செம்மையாக இருந்தது. பிரியாணியெல்லாம் தோற்று போயிடுது முன்னாடி. நீங்களும் மட்டன் எடுத்திங்கன்னா உங்கள் வீட்டு சின்ன குட்டிஸ் பெரிய குட்டிஸ்க்கு இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு தேங்க்ஸ் சொல்வீங்க கமெண்ட்டில். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டூடல்ஸ்.